ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, 2 நாளா இந்த சாயப்பா உன்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு எல்லா விதத்திலும் நான் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துறேன். வாழ்க்கையின் மதிப்புங்கிறது நீ எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறாய் என்பதை பொறுத்தல்ல, எந்த நோக்கத்துக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமையும். நல்ல நோக்கமும் இறை பக்தியும் கொண்டு வாழும் உனக்கு இந்த சாயப்பா கண்டிப்பா வெற்றியை கொடுத்துறேன். உன்னை தாழ்த்த யார் முயற்சி செஞ்சாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்தி பிடிக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இனிமே நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சாயப்பா நான் உன் கூட இருக்கும்போது வேறு யாருடைய நம்பிக்கையும் உதவியும் உனக்கு தேவையில்லை என் தங்கமே. எல்லாரையும் நம்பி நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும். அவங்க உனக்காக வந்து நிற்பாங்க, இவங்க உனக்காக வந்து உதவி செய்வாங்கன்னு நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தானே பார்த்துருக்க. இப்போ இந்த சாயப்பா வந்துட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் நீ துவண்டு போகவோ அல்லது நீ ஏமாந்து போகவோ விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையை என் அருளால் நான் ஒளிரச் செய்வேன். நீ யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்காமலேயே உனக்கான உதவியை செய்ய நான் வந்துட்டேன். நல்ல உள்ளம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த இடத்திலும் நான் தோத்து போக விடமாட்டேன். உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்கிற. அப்புறம் என்ன, அமைதியா உனக்கான வேலைகளில் மட்டும் சிறப்பாக கவனம் செலுத்து. மற்றதையெல்லாம் என் அருளின் மூலமாக நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. மனிதர்கள்னாலே வலியும் வேதனையும் வருவது சகஜம்தான். என்ன நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் சிரிச்சுக்கிட்டே போகக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. என் அருளால நான் உன் முகத்திலையும் புன்னகையை வரவழைப்பேன். உன் வாழ்க்கையிலையும் பொற்காலத்தை சந்தோஷ காலத்தை நான் உருவாக்கி கொடுக்குறேன். ஒரு நாள் ஏற்பட்ட மனக்கசப்பு ஆயுள் முழுவதும் மற்றவங்க, அதாவது உனக்கு யார் மனக்கசப்பை கொடுத்தாங்களோ அவங்க மேலே ஒரு எரிச்சலையும் வருத்தத்தையும் கொடுக்குது தானே. யாராவது ஒருத்தர் உன் மனசு நோகும்படி எதையாவது சொன்னாலும் செய்தாலும் அதையே உட்காந்து யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ எல்லார் மீதும் அன்பும் பாசமும் வச்சிருந்தாலும் இந்த உலகம் உன்னை மோசம் செய்யவும் ஏமாற்றவும் தயாராகவே இருக்கும். யார் உன்னை ஏமாத்தினாலும் மோசம் செய்தாலும் அதை தாண்டி உன்னை வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துடாத. நீ இழந்ததை விட அனைத்தையும் நான் உனக்கு பல மடங்காக அள்ளி கொடுக்குறேன். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் நேர்மறையான நல்ல மனசுக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. எப்போதுமே எல்லாத்தையுமே நல்லதாகவே பார்க்குறவங்க நல்ல மனசோட நல்ல வாழ்க்கையை வாழுவாங்க. என்ன நடந்தாலும் அதை எதிர்மறையாக பார்க்குறவங்க, எதிர்மறையாகவே யோசிக்கிறவங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். நீ எப்போதும் நேர்மறையாக நல்லதை நினைக்கக்கூடிய பிள்ளையாயிரு. வாழ்க்கைங்கிறது வெறும் நாணயம் போல தான். ஒரு 5 ரூபாய் நாணயத்தில் எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே போல தான் வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பங்கிற 2 பக்கங்கள் தான் இருக்குது. ஒரு நேரத்தில் நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் நாணயத்தின் இன்னொரு பக்கமும் அதன் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை மறந்துடாத. யார் மனசையும் நோகடிக்காம உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. மழை பெய்யும் போது எல்லாருமே கையில் கொடை இருந்தால் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் மழை பெஞ்சு நின்ன பிறகு ஐயோ இந்த கொடையை வேற தூக்கிக்கிட்டு சுமக்கணுமான்னு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறத பார்த்துருக்கியா? அதே போல தான் இந்த மனிதர்கள் தேவை இருக்கிற வரைக்கும், ஆதாயம் இருக்கிற வரைக்கும் எல்லார் கூடயும் வச்சுப்பாங்க, எல்லாரையும் நல்லா பயன்படுத்திப்பாங்க. தேவைகள் முடிஞ்சவனே அவங்களுடைய நன்றி விசுவாசமும் முடிஞ்சு போயிடும். எப்பொழுதும் நீ எதுக்கும் தயாராக இரு. எந்த சூழ்நிலையிலையும் எதை நினச்சும் நீ வருத்தப்பட வேணாம். எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அதை பார்த்து பயப்படாமல் பதட்டப்படாமல் அதை எப்படி சரியாக எதிர்கொள்ளுவது, எப்படி சரி செய்கிறதுன்றதை யோசி. உன்னுடைய அணுகுமுறையும் அதை கையாளும் பக்குவமும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளையும்
உன்னால் சமாளிக்க முடியும். ஆனால் நீ தான் அதை பார்த்து பயந்து போயிடுறனால அதை என்ன செய்யறதுன்னு புரியாமல் உன் மனசு அப்படியே குழம்பி போய் நின்றுடுது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை சமாளிக்கவும் சரி செய்யவும் யோசனை செய். உனக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நீ தப்பாகவே பேசினாலும் இந்த உலகம் அதை கண்டுக்காது. உனக்கு நேரம் நல்லா இல்லாமல் போச்சு, நீ கெட்ட நேரத்தில் இருக்க கஷ்டத்தில் இருக்கனா, நீ சாதாரணமாக நகைச்சுவையாக பேசுகிற சாதாரண வார்த்தைகளை கூட இந்த உலகம் பெரிய குற்றமாக பேசும். நீ தப்பு செஞ்சுட்டேன்னு உன்னையே குற்றம் சொல்லும். அதனால் எப்போதுமே எல்லா இடங்கள்லையும் எல்லா உறவுகளிடமும் பார்த்து கவனமாக பேசணும் என் செல்லமே. வண்ணத்து பூச்சிகளை தேடி துரத்திக்கிட்டு போகாமல் வண்ணத்து பூச்சிகள் உன்னை தேடி வரும் அளவுக்கு உன்னை சுற்றி மலர் தோட்டத்தை உருவாக்கிடு. எதையுமே நீ தேடி போக வேண்டாம். அது உன்னை தேடி வர்றதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. எல்லாமே உன்னை நோக்கி வர்றதுக்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையை மட்டும் நீ எப்போதும் புரிஞ்சு நடந்துக்கிட்டினா போதும். வாழ்க்கை பல நேரங்களில் உனக்கு கீழே தள்ளி விடும். பல மோசமான விஷயங்களை உனக்கு நடத்தும். எவ்வளவுதான் துக்கமும் துயரமும் தோல்விகளும் வந்தாலுமே கூட நீ எப்போதும் மன உறுதியோடு இரு. கண்டிப்பாக நான் உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைப்பேனேன்னு சொல்லமே. உன் வாழ்க்கை நிலையை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச, அதாவது மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போன வெறும் கறி சாதாரண கறி தான் நாளை பின்ன நிலக்கரியா வைரமா பளபளப்பான மதிப்புமிக்க உலோகங்களாக மாறுது. அதே போல் நீயும் பொறுமையாக அமைதியாக இருந்தீனா என்னைக்காவது ஒரு நாள் வைரம் போல நிச்சயமாக நீ ஜொலிப்ப. உனக்கென ஒரு அடையாளம் இந்த உலகத்தின் மனிதர்கள் முன்பாக தெரிய வருமே செல்லமே. நீ எப்போதுமே உண்மையாக நேர்மையாக இருக்கிறதாலேயே இந்த உலகம் உன்னை தனிமையில் ஒதுக்கி வச்சாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். தனிமையை தாண்டி உன்னை பெருமைப்படுத்தி உனக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் நான் கொடுக்குறேன். உன்னை நல்லபடியாக நிச்சயமாக நான் வாழ வைக்கிறேன். யாராவது உனக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் யோசிக்காமல் அவங்கள மன்னிச்சிடு. அவங்க செஞ்ச தவறையும் மறந்து விடு. ஆனால் ஒருபோதும் தப்பானவங்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்காதே. தப்பு செய்கிறவன் மறுபடியும் தப்பு செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்தா நீ மன்னிச்சு ஏற்றுக்குவேன்னு தவறு செய்வதையே பழக்கமாக வச்சிருவாங்க இல்லையா? அதனால தான் கவனமாக இருன்னு சொல்கிறேன். இந்த சாயப்பாவும் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக 2 நாளாக உன்னை பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே என்னை பார்த்தாலும் கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இருக்க. இப்போது நான் சொல்கிறதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. தேவையில்லாமல் எந்த முட்டாள்தனமான விஷயத்தையும் அடுத்தவங்களுக்காக சகிச்சுக்கிட்டு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. வாழ்க்கை மிகவும் சிறியது. அதில் நல்லதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நல்ல மனிதர்களை மட்டும் கூட வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. எந்த தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களும் உனக்கு வேண்டாம். உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கோ. பொய்யான போலியான மனிதர்களையும் அவர்கள் போடும் நாடகங்களையும் கண்டுபிடிச்சு உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடு. உன்னை மட்டம் தட்டும் மனிதர்கள் யாராக இருந்தாலும், உன்னை ஏளனமாக இழிவாக இலக்காரமாக பேசும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சிடு. தீர்க்க முடியாத சண்டைனும் தீரவே தீராத பிரச்சனைகளும் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் நீ சமாளிக்க கற்றுக்கோ என் தங்கமே. உன் மதிப்பை உணராமல் உனக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்களை நீ ஒருபோதும் சந்தோஷப்படுத்த நினைக்காதே. அவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நீ மட்டும் ஏன் அவங்கள தேடி போகணும்? எல்லா விஷயங்களிலும் கவனமாக இரு. உனக்கு பிடிக்காதவங்களை விட்டு நீ எந்த அளவுக்கு விலகி நிற்கிறியோ அந்த அளவுக்கு நீ நிம்மதியாக இருப்ப. நீ நிம்மதியாக இருந்தா மன நிம்மதியின் மூலமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அல்லவா? உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு மனசையும் நிம்மதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. உனக்கான பக்குவத்தை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். மழை பெய்யும் போது வண்ணத்து பூச்சிகள் மழையில் நனைஞ்சிச்சின்னா அதனுடைய சிறகுகள் எல்லாம் உடஞ்சி போயிடும், அது செத்து போயிடும். அதனால் தன் இறக்கைகள் சேதமாகிடக்கூடாதுன்றதுக்காக வண்ணத்து பூச்சிகள் ஒரு ஓரமாக போய் ஓய்வெடுக்கும். அதே போல் உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும்போது நீ அழிந்து போகக்கூடாது, தோற்று போகக்கூடாதுன்னா
கொஞ்சம் அமைதியாக ஓய்வெடுக்க கற்றுக்கோ. கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கையில் வேலை செய்கிறதுல தப்பு இல்லை தானே? ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்ட உடனே அது உடனே மரமாக காய்ச்சி பழத்தை கொடுத்துடணும்னு எதிர்பார்க்காத. ஒவ்வொரு விஷயமும் நீ நல்லது செஞ்ச உடனே எல்லாமே நல்லபடியாக நடந்துடணும்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருந்து உனக்கான நிம்மதியை கொடுக்க போகிறேன். அதிர்ஷ்டங்கிறது உன் கைகளில் இல்லை, அதை நடத்தி கொடுக்கறது இந்த சாயப்பாங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வரேன். அது வரைக்கும் நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நல்ல செயல்களை செஞ்சு நல்லபடியாக வாழ தயாராகு. நீ எடுக்கிற ஒவ்வொரு சரியான முடிவுக்கும் நான் சிறப்பான வெற்றியை கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக சீக்கிரம் மாத்துறேன் என் தங்கமே. எப்போதுமே அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றியே பேசுகிற மனிதர்களோட நீ ஒருபோதும் உட்காந்து பேசாத. ஏன்னா அடுத்தவங்க கதையவே பேசுகிறவங்க நீ பேசி முடிச்சுட்டு எந்திரிச்சு போனீன்னா உன் கதையை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொழப்பே அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை பேசுறது தான். அப்படிப்பட்டவர்களின் நட்பும் பழக்கமும் உனக்கு வேண்டாமே செல்லமே. யாராவது உன்னை அவமரியாதை செய்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு விலகி இருக்க கற்றுக்கோ. அவமரியாதை செய்பவர்களிடமும் உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்க கிட்டையும் தப்பாக பேசுகிறவங்க கிட்டையும் நீ ஒருபோதும் சண்டை போடவோ வாதாடவோ வேண்டாம். அவங்கக்கிட்ட போய் பதில்களை கொடுக்கறதுனால பதில்களுக்கு பதில் பேசுகிறதால எந்த பிரச்சனையும் மாற போகிறதில்ல. இந்த தேவையில்லாத நாடகம் உனக்கு வேண்டாம். எல்லா இடத்திலும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். சில மனிதர்கள் பறவைகளைப் போலதான். அவங்க பாவம் பறக்கிறதுக்கு நீ உதவி செஞ்சினா அவங்க உன்னையே அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது பறவைகள் தன் சிறகுகளால் அடித்து கொண்டு போவதைப் போல நீ சில மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க உன்னை கீழே தள்ளி விட்டு போகவும் வாய்ப்புகள் அதிகம். நல்லது செஞ்சவங்களையே இந்த உலகம் நல்லதுக்கு கட்டுப்படாம கெட்டது செய்யக்கூடிய கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்கள் நிறைஞ்ச உலகமா இருக்கு. எப்போதும் வாழ்க்கைங்கிறது மனிதனுக்கு ஒரு முறைதான். உனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை சரியாக சந்தோஷமாக நீ வாழ்ந்து அனுபவிக்கணுமே தவிர இன்னும் ஒரு முறை அடுத்த முறை சரியா வாழ்ந்துக்கலாம்னு இந்த முறை வாழாமல் விட்டுடாதே என் செல்லமே. உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் எதுன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாரும் குறுகிய கால வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த குறுகிய கால வாழ்க்கையவாது மகிழ்ச்சியாக வாழலாம் அல்லவா? இருக்கிற வாழ்க்கையை குறை சொல்றீங்க, இல்லாத விஷயங்களை பெருசா பேசுறீங்க. இருப்பதை நிறைவு கொண்டு இல்லாததை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட ஏத்துக்கிட்டு வாழ பழகு. சில தவறுகளுக்காக அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்றதுக்காக அவங்க இத்தனை நாள் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஒரு நல்ல உறவு, நல்ல மனிதர், உண்மையான உறவு சில தவறுகளுக்காக நீ விட்டு விட வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்துல யாருமே 100% முழுமையானவர்கள் கிடையாது. எல்லாருமே எப்போதுமே எல்லாத்தையும் சரியா செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. யார் என்ன தவறு செஞ்சாலும் கொஞ்சம் மன்னிக்கவும் மறக்கவும் கத்துக்கோ என் செல்லமே.